இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிரிந்து காணப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 13. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? Is Christ divided? Was Paul crucified for you? Or were you baptized in the name of Paul? 1 Corinthians chapter 1 verse 13. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, கிறிஸ்து டிவைட் ஆகி பிரிஞ்சிருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு உங்களை மீட்டு கொண்டான். அவனுடைய, அதாவது தன்னுடைய பவுலாகிய தன்னுடைய நாமத்தினாலேயா நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் பிரிந்து காணப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லிக்கிட்டாலும் அநேக பிரிவினைகள் நமக்குள்ள இருக்கத்தான் செய்து. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க சென்னையில ஒரு டாப் காலேஜ்ல படிச்சாலும் சரி, திருச்சியில படிச்சாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல லாஸ்டா இருக்கிற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சாலும் சரி, அவங்க எங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் ஒரே பேனருக்கு கீழே தான் வருவாங்க. ஒரே கொஸ்டின் பேப்பருக்கு தான் அவங்க டெஸ்ட் எழுதுவாங்க. ஒரே சர்டிபிகேட் தான் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படும். ஏதாவது ஒருத்தர் நான் இந்த இடத்துல படிக்கிறேன், சென்னையில டாப் காலேஜ்ல படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு 10 அரியர் இருக்கு, எனக்கு கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள ஏத்துக்க மாட்டோம். இதே போலதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த கொரிந்து சபையை குறித்து சொல்றப்போ, நான் உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அதனாலதான் இந்த கொஸ்டினை கேட்கிறாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நீங்க நிறைய காரியத்தை ஃபாலோ பண்றீங்க, நிறைய டிவிஷன்ல பிரிஞ்சிருக்கீங்களே, இதை போல் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? யார் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது? நானா சிலுவையில் அறையப்பட்டேன்? ஏன் நாமத்தினாலயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? இதைத்தான் இந்த இடத்துல கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் கேட்கறதாக இருந்தா நிறைய வார்த்தை, இன்னும் நிறைய காரியங்களை குறிச்சு கேட்பாரு. அதாவது இன்னைக்கு நம்ம வெளிப்படையாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அறியப்பட்டாலும் நம்மளுக்குள்ள நிறைய டினாமினேஷன்ல பிரிஞ்சிருக்கிறோம். பாதி பேர் சொல்றாங்க நான் ரோமன் கேத்தலிக், இன்னும் கொஞ்சம் பேர் நான் பெண்டிகாஸ்ட்ல இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பேர் நான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சை தான் ஃபாலோ பண்றேன், இன்னும் சிஎஸ்ஐ, இசிஐ, இன்னும் அநேக பிரிவுகள். என்ன பிரதர் எங்க இதெல்லாம் சொல்லல அப்படின்னு நினைக்க வேண்டாம், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இன்னும் ஏகப்பட்ட பிரிவுகள் கிறிஸ்தவத்துல இன்னைக்கு காணப்படுது. சரி, பிரிவுகள் வேற இருக்கு, வழிபடுற முறைகள் வேற, ஆனால் எல்லாரும் யார வழிபடுறோம்? இயேசு கிறிஸ்துவைத்தான். தேவனாலே அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்ற மைய புள்ளியில தான் நம்ம கனெக்ட் ஆகுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிஹேவ் பண்றது எப்படின்னா, ஏதோ ரோமன் கேத்தலிக்கு ஒரு இயேசு கிறிஸ்து இருக்க மாதிரியும், இண்டிபெண்டன்ட் சர்ச்ல இருக்கவங்களுக்கு வேற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்க மாதிரியும், சிஎஸ்ஐல இருக்கவங்க வேற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்ற ரீதியில தான் இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய காரியங்கள் இருக்கு. அதாவது சமீபத்துல நான் 2-3 வீடியோ பார்த்தேன், கிறிஸ்டியன் இதுல போட்டிருக்காங்க, வேற வேற டினாமினேஷன்ல இருந்து. ஒருத்தர் கேட்கிறாரு, எல்லாருமே ஊழியம் பண்றவங்க தான், ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிப்பிட்டு, இவரை போல் யாராவது பண்ண முடியுமா? இவரை போல் தேவனுக்காக அவர் அந்த ஊழியத்தை பண்ணி இவ்வளவு நாள் அந்த பேரும் புகழோட நிலைச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு அநேகர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். இது முற்றிலுமாய் தவறு. அதாவது நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆபிரகாம்ல இருந்து இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கிற மிஷனரிஸ் வர எல்லாருமே மனிதர்கள் தான். தேவனாலே பூமிக்கு அனுப்பப்பட்டு தேவனுடைய சித்தப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை பிறருக்கு, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவித்தவர்கள் தான். எனக்கு அன்பானவர்களே,
இந்திய தேசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச 2 பேரை சொல்றேன். அதுக்காக இந்த டினாமினேஷன் பத்தி ஏதோ பேசுறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தோமாவும் பிரான்சிஸ் சேவியரும் எதற்காக வந்தார்கள்? ஏதோ தங்களுடைய தேசத்துல அவங்க நிம்மதியா இருந்திருக்கலாம், அப்படி இருக்கல. மாறாக தங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத இந்திய தேசத்துக்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம வந்து கிறிஸ்டியனா தேவனை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எதற்காக? நம்ம அவங்க பேர்ல பிரிஞ்சிருந்து சண்டை போடுறதுக்கா? கிடையாது. அதைத்தான் இப்ப நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, யார் நாமத்துல ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள்? அரசியல் இருக்கவங்க சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு ஃபாதர் வந்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்களை அவர் தான் கழுவுனார் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெண்டிகாஸ்ல இருக்கவங்க சொல்ல முடியுமா, ஓ இந்த பாஸ்டர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார், அதுவர் நாமத்துலதான் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் யாரை குறித்து பேசுகிறோம்? எதை குறித்து, எதிலே நின்று கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தட்ட ஒரு இடத்துல போய் ஒரு சர்ச்சை பத்தி விசாரிங்களேன். நம்ம விசாரிக்கிற நபர் வந்து கிறிஸ்டியனா இருந்தா அவர் கேட்பாரு, ஆர்சி சர்ச்சா, சிஎஸ்ஐ சர்ச்சா, பெண்டிகாஸ்டலா அப்படின்னு பிரிச்சு கேட்பாரு. ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத யாராவது ஒருத்தட்ட போய் கேளுங்க. அதாவது சிட்டி சைட்ல இருந்தா கேட்பாங்க, ஓ கிறிஸ்டியன் சர்ச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதே இது கிராமத்துல போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஓ வேத கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியானால் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியாத காரியம் அவங்களுக்கு தெரியுது. இது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. என கண்மானவர்களே, நம்ம வந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நான் என்ன டினாமினேஷன்ல இருந்தாலும் சரி, என்னுடைய பேஸ் இயேசு கிறிஸ்து. என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் முழுவதையும் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து. இதை எந்த நேரத்திலையும் நம்ம மறந்து போய்விடக் கூடாது. நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை பார்த்து கண்டிப்பாக தேவன் வந்து மனது கஷ்டம்தான் படுவாரு. நாம் கஷ்டப்படுத்துறத தொடர்ந்து செய்ய போறோமா, அல்லது பிரிவினைகளை மறந்து எதற்காக நம்ம தேவன் அழைத்திருக்கிறாரோ, எதற்காக இந்த சுவிசேஷம் எனது கையில் தரப்பட்டதோ அந்த காரியத்திலே நாம் செயல்பட ஆரம்பிக்க போகிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்கள், நாம் எப்போது இந்த பிரிவினைகளை மறந்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பிக்கிறோமோ அப்போது இந்த தேசத்தை அல்ல, இந்த முழு உலகையும் ஆதாயப்படுத்துகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது பரம அழைப்பினால எங்களை இணைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. உமது ரத்தம் எங்களை இணைத்திருக்கிறது தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் எல்லாரையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க. அந்த மேலான தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்குள்ள அநேக வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனாலும் ஒரே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த வேற்றுமைகளும் எங்களை ஓவர் கம் பண்ணாத அளவுக்கு ஆவியானவரே நீர் எங்களோட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.